ஆனா தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய தாவே காசுக்கு என்ன கேடு? அவன் மெட்ரோ ஸ்டேஷனை மூடுறான், நான் புரிஞ்சுக்கிறேன். நீ எதுக்கு மெரினா கடற்கரை மூடுற? எதுக்கு மூடுற? திமுக அதிமுக ஆட்சி காலங்கள்ல மெரினா கடற்கரையில போராட்டம் நடத்த கூடாது என்று தடை போட்டு சட்டப்பூர்வமா அதுக்கு ஒப்புதல் வாங்கினான். திமுக அதிமுக ஆட்சி காலங்கள்ல தாவே காசு திமுக அதிமுக மாற்றினா மெரினா கடற்கரை திறந்து விட முடியாது. பானை இல்லத்துக்கு விஜய் வந்தார். எதற்காக வந்தார்? தாவே காசுக்கு பெரும்பான்மை இல்ல, ஆதரவு வேணும் என்று ஆதரவு கட்டு பானை இல்லத்துக்கு போன விஜய் இன்றைக்கு போராடக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு ஏன் போகல? ஏன் போகல? எல்லா கட்சியாரும் போகலடா. தாவே அரசின் கருத்து என்ன? தாவே அந்த கேடு கட்ட கட்சியின் கருத்து என்ன? பார்த்து சொல்ல வேண்டியதானே. நாங்க இந்த இடத்த போராட்டம் பண்றோம்ல, எதுக்கு இட்டு போன விஜய் மாதிரியே ஒரு பைக்கை கொடுத்துருக்கீங்க? ஒளிவாங்கி இப்படி இருக்கு, ஒளிவைக்கு அப்படி இருக்கு. எதுக்கு? இல்ல பெரிய ஒளிவைக்கு வச்சீங்கன்னா மருத்துவமனை பக்கத்துல இருக்குது, பாதிப்படையும். அப்புறம் என்ன மைத்துக்கு இந்த பாயிண்ட் கொடுத்த? நாங்க கேட்டதில்லை. நான் தடவை ஆஜரத்தும் தடவை அங்க தர வேண்டியதானே. நாற்காலி போடக்கூடாது, நாற்காலி போடக்கூடாது, பெரிய ஒளிவைக்கு வைக்கக்கூடாது. ஆனா ரோஹி கட்டு வாசல்ல எல்லா அளப்பறையும் வாங்கலாம். காவல்துறை மானம் கட்டு போய் வெட்டம் கட்டு போய் கொடி பிடிக்கும். விடிய காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு படம் பார்க்க போற பரதேசிக்கு பாதுகாப்பு கொடுப்ப மக்களுக்கா போராடுற ஏற்படுத்தியா? என்ன பேச்சுது? நாங்க ஸ்பீக்கர் பெரிய ஸ்பீக்கர் வைக்க விட மாட்டோம், இல்ல ஓரமா தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், நாற்காலி போட மாட்டோம். போராடுறவன் கால் எடுக்க காத்து நடக்கணும். ஆனா படம் பார்க்க போறவங்களுக்கு எல்லாதும் உண்டு. அதுவும் ஒப்பாறு வைக்காம இருக்கு. தமிழ்நாட்டு வரலாற்றில் என்னென்னமோ தமிழ்நாட்டுக்கு பெருமைகள் இருந்துச்சு, சிறப்பு இருந்துச்சு, முற்போக்கு அடையாளம் இருந்துச்சு, எல்லாத்தையும் 2 மாதம் செஞ்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் இந்தியாவோட அரசியல் சாசனத்தை திருத்தப்பட காரணமாக இருந்த நிலம். தமிழ்நாடு தான் இந்தியை எதிர்த்த முதல் மாநிலம். தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் முன்னுதாரணம், எல்லாத்துக்கும் வழிகாட்டி. எல்லாமே சிதைஞ்சு போச்சுங்க. ஒரு 2 மாதத்துல 2 மாதத்துல கண்ணீர் அடிக்கிறாங்க. ஐயோ இனிமே பார்க்க மாட்டோமோ, இனிமே பார்க்க மாட்டோமோ. என்னால எதை வேணாலும் ஏத்துக்கலாம். தாவேக கட்சியை சேர்ந்த கரூர் மாவட்ட செயலர் மதியழகன் பேரு, அவரு கண்டுபிடிக்கிறாங்க படத்தை பார்த்துட்டு. கரூர்ல தேர்தல் பரப்புரைக்கு, அந்த விஜய் பரப்புரை கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சது இதே மதியழகன். அந்த கூண்ட மக்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணாம, தண்ணீர் ஏற்பாடு பண்ணாம, கழிப்பறை வசதி ஏற்பாடு பண்ணாம, அந்த மக்களை அம்போடு விட்டு 41 பேர் சாவதற்கு காரணம் இந்த மதியழகன் ஒரு அயோக்கிய பெயர். அந்த மதியழகன் அன்னைக்கு 41 பேர் செத்து வந்தப்ப கரூர் அரசு பொது மருத்துவமனைக்கு போகல, விட்டு ஓடி ஓடி போயிட்டான். அன்னைக்கு ஓடி போயிட்டு இன்னைக்கு பணத்தை பார்த்து அழுகுறேன். அன்னைக்கு செத்து போன உடம்ப பார்த்து அழுதியாடா? தண்ணி குடிச்சியா? ஒரு கருமாந்திரம் இல்ல. என்ன கூத்துனா, விஜய் ஒரு முதலமைச்சர், ஒரு நடிகர் இல்ல, அவர் எல்லாரும் விட மிக பிரபலமான இன்ஃபுளுசர். நீங்க 10,000 பேர் 1,00,000 பேர் பின்தொடர்பாளர்கள் இருக்கிறாங்கன்னா, விஜய்க்கு ஒரு 1 கோடி பின்தொடர்பாளர்கள். அதுல 50,00,000 பேர் விஜய் என்ன சொன்னாலும் நம்புவான். சூரியன் கிழக்க ஒதுக்கலங்க, மேற்க ஒதுக்குது. ஆமா, நேற்று காலம் நான் பார்த்தேன். மின்சாரத்தை கண்டுபிடிச்சது புஷியானது. ஆமாங்க, எனக்கு தெரியும். சொன்னாங்க விஜய் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கேடுகட்ட கூட்டம் தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு. நான் வழியோட வந்திருக்கேன். என்ன வழியோட வந்த? நான் ரியல் தாய்மாமன். என்ன ரியல் தாய்மாமன்? இது போன்ற ஒரு கேடுகட்ட தாய்மாமன் எங்கேயாவது பார்த்துருந்தா? இன்னைக்கு போராடுறான்ல மாணவர்களும் இளைஞர்களும். அவங்க யாரு? நேற்றவாழ ஒரு தலைமுறை பாதிக்கப்படுதுன்னு போராடுறான். அந்த மாணவர்களை இளைஞர்களை இந்த தாவேக அரசின் காவல்துறை ஒடுக்குது. பள்ளிக்கூடத்துல வகுப்பு நடக்குது, வகுப்புக்குள்ள பூந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கைது பண்றான். பாஜக அரசின் ஒடுக்குமுறையை புரிந்து கொள்ள முடியாது. தாவேக அரசுக்கே ஒடுக்குது. ராகுல் காந்தியை தூக்கிட்டு போறாங்க. எப்படி சூனா பணவை தூக்கிட்டு போவாங்க இல்ல, அங்க எடுத்துட்டு போறாங்க ராகுல் காந்திக்கு அழைத்து விட 1 நாள் ஆச்சு. விடலாமா வேண்டாமா? ஜி கோச்சுக்கு வரும், கண்டுக்காம விட்டுலாமா, இதை விட்டு தொலைவோம். அப்படியே வலிக்காம செல்லமா தட்டாம்பா இல்ல, மகிழ்ந்த கால வருகிறது போல வலிக்கு. எப்படிப்பட்ட ஒரு தொடர் இங்கே அப்படி கோழைய அரசியல் கோழை. நீ கதாநாயகன் கொண்டாடலாம், தலைவன் கொண்டாடலாம், நீ ஹீரோன் கொண்டாடலாம். விஜய் அரசியல் கோழாண்டா, வரலாறு பதிவு செய்யும். நம்ம சொல்றாரு, சந்தர்ப்ப சூழல் வீரனை கோழையாக்குறதும் இல்ல, கோழை வீரனாக்குறதும் இல்ல. அவன் யாரோட அடையாளம் காட்டுகிறார்?
நீ காவிரியில மக்கள் செத்து வந்த போது களத்துல இருந்து சண்டை போட்டு நீ தலைவன், நீ வீரன். என்றைக்கு புறமுகிட்டு ஓடி போனியோ நீ கோலதான். முதலமைச்சர் உரிமையில பேசுறாரு, முதலமைச்சர் மாண்புக்குள்ளா பேசுறாங்க. முதல்ல மாண்போட மதிப்போட முதலமைச்சர் வந்துவிட்டோம், அவர் பேசட்டும். அதுக்கு முன்னாடி அவருக்கு மரியாதை கொடுக்கறத பத்தி நான் நடந்துக்கலாம். தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கேடுகட்ட தாவேக அரசும் அவனும் பயப்படுறேன். முதலமைச்சருக்கு இப்ப அத்தியாவசிய வேலை என்னன்னா 2வது நாள் படம் பார்க்க போறாரு. கட்சியானாலதான் இங்க அவரே எழுவார், இனிமே நம்மளை பார்க்க முடியாத திரையிலன்ட்டு. கேலி கூத்து. கர்நாடகாவுக்கு போற, எது கர்நாடகாவுக்கு போற நீ? காவிரியை கொண்டு வந்துருவாரு. எந்த காவிரி பொம்பளை எப்படி சொல்ல போற? எந்த காவிரிய? காவிரி நடுவமன்ற தீர்ப்பு தெளிவா சொல்லுது. இடைக்கால தீர்ப்பு, இடி தீர்ப்பு, அது தொடர்ந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவா வழிகாட்டுது. இப்ப கட்டணம் பண்ணணும், பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாது காவிரி சிக்கல் என்ற நிலையை எட்டிய பிறகுதான் தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி காவிரி நடுவமன்றம் அமைக்கப்பட்டுச்சு. நடுவமன்றத்தோட இடைக்கால தீர்ப்பு, இடி தீர்ப்பு, அரசியல் வெளியீடு, வேளாண்மை வாரியம், ஒழுங்காற்றுகள் 30 ஆண்டா பழகட்ட படிநிலை கடந்து வந்திருக்கோம். மறுபடியும் போய் டி.கே. சிவகுமார் போய் மண்டிட்டா கதை முடிஞ்சு. தமிழ்நாடு இன்னும் பின்னோக்கி போகும். போராடி பெற்ற உரிமையை நாம் காவு கொடுப்பதாகும். அலட்சியப்படுத்துவான், துச்சமனை கடத்துவான். ஆனா இப்ப ஆளக்கூடியவனுக்கு பிரச்சனையும் தெரியாது, தீர்வும் தெரியாது. இவ்வளவு நாளா நாம கேள்வி கட்டம் இல்ல, கேள்வி கட்டணும் பதில் தெரியாது. இப்ப கேட்க கேள்வியே புரியாது. இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கார நிலைமை. அதனால கிருபானந்த வாரியார் தான் சொன்னாரு, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியுமாறு. தாவேக ஆட்சி முழுமையா 5 ஆண்டு காலம் இருக்கணும். இதே 5 ஆண்டு காலம் முதலமைச்சா இருக்கணும். இருந்தாதான் இந்த ஆட்சியில வாழ்ந்த பிறகு எப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியாளர்களுக்கு நாட்டை கொடுத்தங்கிற புரிதல் மக்களுக்கு உருவாகும். ஆனா நீங்க எங்களை புறக்கணித்தாலும், புறந்தளினாலும், நிராகரித்தாலும், தோற்கடித்தாலும் மக்களுக்கு ஒண்ணா களத்தில் இருக்க போறது நாம் தமிழர் கட்சி தான். நீங்க எத்தனை முறை தோற்கடித்தாலும் களத்தில் நிற்போம், வீரியமா நிற்போம். தேர்தல் வெற்றி கொள்கைக்காக இயங்குகிற பிள்ளைகள்ல நாம் தமிழர் பிள்ளைகள். தங்கை அனிதாவை நாம இழந்தோம். தங்கை அனிதா 12வது 1176 மதிப்பெண்களை பெற்றார். அனிதாவோட வீடு ஒரு கூரை வீடு, கழிப்பறை, அடிப்படையான கழிப்பறை வசதி கிடையாது. அப்பா கூலி தொழிலாளி, மூட்டத்துக்கக்கூடிய கூலி தொழிலாளி. அம்மா கிடையாது, 2 வயசுல அம்மா இழந்துடுற. உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்காம அம்மாவை இழந்துட்டதால யாரு என்னை போல யாரும் அம்மாவை இழக்க கூடாது, தாயை இழக்க கூடாது. நாம தாய் போல இன்னும் மருத்துவ சேவையாற்றணும் வையாக்கியத்தோடு படிச்சு 1176 மதிப்பெண்களை பெற்ற தங்கைய அவள் படிக்காத பாடத்திட்டத்திலிருந்து கேள்வியை கேட்டு நீ தோத்து போயிட்ட, நீ மருத்துவ தேர்வுக்கு லாய்க்கு இல்ல, மருத்துவ பணிக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லி அவனை புறக்கணித்து கொண்டது இந்த நாட்டோட ஆட்சி அதிகாரங்கள். பல பிள்ளைகளோட கனவு எல்லாம் பொசுங்கி போய் பிள்ளைகள் கருகி போச்சு. முதல்ல தமிழ்நாட்டுக்கு விளக்கப்படணும், அதுக்கு ஜனாதிபதியோட ஒப்புதல் தேவை. அதற்கு மக்கள் திரள் போராட்டங்களை நாம் செய்வோம். எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க 1975. அந்த சமயத்தில் என்ன பண்றாங்க, 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. அந்த அரசியலமைப்பு சட்ட 42வது திருத்தத்தின் மூலமாக மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொது பட்டியலுக்கு கன்கரன்ட் லிஸ்டுக்கு கொண்டு போய் மாநில உரிமையை பறித்து, மாநில தன்னாட்சியை பறித்து இந்திய மாணவர்களுடைய கல்வியை நாசமாக்கியது நாசகார காங்கிரஸ் இல்லையா? அதுக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இல்லையா? இப்ப பொதுப்பட்டியலுக்கு போனதுனால என்னாச்சு, மாநில பட்டியல கல்வி இருந்துச்சுன்னா அதுல மாநிலம் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். பொதுப்பட்டியலுக்கு கன்கரன்ட் லிஸ்டுக்கு கொண்டு போனதுனால மாநில அரசும் சட்டம் இயற்றலாம், இந்திய அரசும் சட்டம் இயற்றலாம். அப்ப கல்வியை மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனதும் காங்கிரஸ், நடைமுறைக்கு கொண்டு வந்து இந்தியா முழுமைக்கும் ஒரே மருத்துவ நுழைவுத் தேர்வு என்பதை கொண்டு வந்ததும் இந்த ஐயோப்பிய காங்கிரஸ். இப்ப சொல்லுங்க, இந்த காங்கிரசுக்கு ராகுல் காந்திக்கு போராடுறதுக்கு ஏதாவது துணிவோ தார்மீகமோ உரிமையோ ஏதாவது இருக்கா? இல்லை. அப்ப காங்கிரஸ் ஒரு கோடு போட்டா இன்னைக்கு பாஜக ரோடு போட்டு ஓட்டிட்டு இருக்கான். 2 நாளைக்கு முன்னாடி மெரினா கடற்கரை இழுத்து மூடிட்டாங்க, பொதுமக்கள் கூட அனுமதி இல்லை. ஏன்னா ஜல்லிக்கட்டு பயம் இன்ன வரைக்கும் கண்ணில் உறுத்து. தாவேகா ஆட்சிக்கு, தாவேகா அரசிற்கு கொட்டச்சல கொடுத்துருக்கு. அறிக்கைன்ற பேர்ல எதையோ ஆத்துனிய ஏன் மெரினா திறந்து விட வேண்டியதானே? ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும் போது ராத்திரி ஒரு ராத்திரியாக முகத்தை கூட யாருன்னு பாத்திர கூட அவ்வளவு பெரிய தைரியசாலி கட்சி போச்சு மூட்டை கட்டிட்டு வந்தீங்களா விஜய் அவர்களே? இப்ப ஏன் மெரினா பூட்டி வச்சிருக்கிறீங்க? என்ன பயம்? மெரினால படம் ஓட்டலாம், பாட்டு கச்சேரி நடத்தலாம், FIFA மேட்ச் பார்க்கலாம், எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கிற இந்த மெரினா கடற்கரை இந்த தாவேகா அரசு மாணவர்களுடைய ஜீவாதார போராட்டம்,
எதிர்கால மக்களுடைய மாணவர்களுடைய வாழ்வாதார போராட்டத்தை செய்யக்கூடாது தடுக்கிறியே, ஜனநாயக விரோதி இல்லையா? நீயா மக்களுக்கு எதிரானவன்? அனிதாவுடைய அண்ணன் நாக்கூசாம சொன்னீங்களா விஜய் அவர்கள், வெக்கி தலைகுனிங்க. ஒரு கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு. இப்ப நான் சொன்னல இந்த மாநில பட்டியலு, பொது பட்டியலு, இந்த யூனியன் லிஸ்ட் எல்லாம் சொன்னல. சார் என்ன கேட்கிறாரு, மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணும்ன்றதா இவருடைய கோரிக்கை. ஆனா இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒத்திசைவு பட்டியல கன்கரன்ட் லிஸ்ட்லயாவது கொண்டு வர. ஆனா மூதேவி 1976ல இருந்து அது ஒத்திசைவு பட்டியல கன்கரன்ட் லிஸ்ட்ல தான் இருக்குது. அது ஒரு கல்வித்துறை அமைச்சர்ன்றவரை ஏதாவது மக்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஏதாவது மக்களுக்காக போராடி இருக்கணும். இந்த மாதிரி வெயில இருந்து கட்டி ஒண்ணும் தெரியாத புட்சட்னியில உட்கார்ந்துக்கிட்டு சட்னி செய்யறது எப்படி, சாம்பார் செய்யறது எப்படின்னு வீடியோ போட்டுட்டு இருந்த ஒருத்தரை நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சராக்க என்ன கேவலப்படும் அப்படின்றதுக்கு இதான் ஒரு சான்று.